ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு இன்றைக்கி காலையில் ஜாதகம் பார்க்குறக்கு நான் உட்காந்தேன். ஒரு 11 மணி இருக்கும். ஒர்க் பண்ணுற பொண்ணு, அம்மா பாக்யராஜ் அவங்க இறந்துட்டாங்கன்னு ரீல்ஸில் போட்டிருக்கு அப்படின்னாங்க. சும்மா சொல்லியிருப்பாங்கப்பா, இவனுங்களுக்கு தான் ரீல்ஸில் இதே வேலை, சிங்கர் சுசிலாமாவையே போயிட்டாங்கன்னு போட்டவங்க தானே அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா, புதிய தலைமுறையில் லைவ் போயிட்டுருக்கு பாருங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்ததுங்க. அதாவது பாக்யராஜ் அப்படின்றது ஒரு சினிமா டைரக்டரு அப்படியெல்லாம் தாண்டி எங்களுக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு எங்கள் கோயம்புத்தூர்காரர் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது. அதே மாதிரி அவர் பாப்பநாயக்கம்பாளையத்துக்காரர். கோயம்புத்தூரில் பாப்பநாயக்கம்பாளையம்ங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா. அந்த பாப்பநாயக்கம்பாளையத்து தான் எங்கள் அப்பாவோட ஊரும். நானும் பாப்பநாயக்கம்பாளையம் தான். அப்படி ஒரு கனெக்டு, கோயம்புத்தூருங்கிற கனெக்டு. அதுக்கப்புறம் நான் சித்தாப்புதூரில் பொட்டிக் வச்சுருந்தேன். அப்போ சித்தாப்புதூரில் எங்கள் பொட்டிக்கு ஒட்டுன கட்டில் உள்ள அவங்க அண்ணன் வீடு இருந்துச்சு. ஸோ அடிக்கடி அங்கே வருவாங்க. பாக்யராஜ் அவங்களும் பூர்ணிமாவங்களும் அடிக்கடி வருவாங்க. ஒரு நாள் அவரை பார்த்தேன். அப்படியே இப்போ இல்லைங்க, ரொம்ப நாள் முன்னாடி, இப்போல்லாம் இல்லை, 15 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். அவரை நேர்லேயும் பார்த்துருக்கோம். நம்ம ஊர்க்காரர், கோவை மண்ணின் மைந்தன், பாப்பநாயக்கம்பாளையம் ஹீரோ. அப்படி ஒரு கனெக்டு எனக்கு இருக்குது. அது கேட்டு காலையில் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அதுவும் வெறும் 73 வயசில் ஒரு 10-15 வருஷம் இருந்திருந்தா இவர் இன்னும் நமக்கு எவ்வளவோ படங்கள், எவ்வளவோ சீரியல்ஸை கொடுத்துருப்பாரா இருக்கும். அவரோட பல கதைகளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு ரெஸ்ட் இன் பீஸ், நல்லா அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு இந்த கடவுளை கும்பிட்டுக்கிறேன். கடவுளுக்கு ஒன்று தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு இல்லையா? சரி வா, போதும், நீ வாழ்ந்த வரைக்கும், இந்த மக்களுக்கெல்லாம் பண்ண வரைக்கும் போதும், என்கிட்ட வா, என்கிட்ட நிறையா எனக்கு தேவைப்படுது, கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடு, அப்போ தான் மக்களுக்கு நான் விதவிதமான கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கலான் இருக்கேன், நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு மோட்சம் யாருக்காவது வருமா? காலையில் தூங்கி எந்திரிக்கிறாரு. ஒரு நாள் முன்னாடி தான் குஷ்பு வீட்டு திருமணத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த வீடியோஸ் எல்லாம் வருது. ஜம்மன் இருக்கார், அழகாக பட்டு வேட்டி கட்டிட்டு, பட்டு சட்டை போட்டுட்டு, அந்த கல்யாணத்துலேருந்து நல்லா நிம்மதியாக வீட்டில் தூங்கி எந்திரிச்சு காலையில் வாக்கிங் போகிறாரு. அதாவது தூக்கத்திலேயே சிலர் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நைட்டு பார்த்தது தான், ஒரு 7-8 மணி நேரம் தூங்கியிருப்போம். ஆனால் இவர் காலையில் எந்திரிக்கிறாரு, ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாக்கிங் போய் இந்த உலகத்தை அப்படி சந்தோஷமாக பார்த்துட்டு வர்றாரு. எத்தனை பேர்த்துக்கு விஷ் பண்ணிட்டு வந்திருப்பார், எத்தனை பேர் அவரை பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு சோஃபாவில் உட்காந்து தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே படுத்து போகிறாரு. அப்படின்னா இது என்னங்க, இது சாவே இல்லை. அப்படியே கடவுள் ஒரு குழந்தைய வாரி கொண்டு போன மாதிரி இருக்குது. அப்படி தானே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறப்ப என்கிட்ட 18 வருஷமாக என் மனைவி பெட்டில் இருக்காங்கம்மானாரு. எவ்வளவோ பேர் எவ்வளவோ படுத்து அந்த மாதிரியெல்லாம் போகிறாங்க. ஆனால் அப்படியே கடவுள் நேராக வீட்டுக்கு வந்திருப்பார் போல். இவர் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும், போதும் நீ வா அப்படின்னு இப்படி அழகாக பூ பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சுங்க. அது கேட்டப்போ நிஜமாவே இப்படி ஒரு மரணம் வரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு இடைஞ்சல் இல்லை, ஒரு மருந்து இல்லை, ஒரு மாத்திரை இல்லை, டாக்டர் இதை பிடிச்சி பார்த்து அதை பிடிச்சி பார்த்து எதுவுமே பண்ணலை. அப்படியே அழகாக ஒரு குழந்தைய கொண்டு போகிற மாதிரி கடவுள் கொண்டு போகிறாருன்னா இது எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும் இந்த புண்ணியம்? நினச்சி பாருங்கள். அதில் எனக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம். இப்படி மக்களை என்டர்டெயின் பண்ண ஒரு ஆத்மாவை கடவுள் அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது, அவர் போயிட்டாருங்கிறதுல வருத்தம். ஆனால் அவர் எந்த கஷ்டமும் இல்லாமல் போயிட்டாருங்கிறதுல ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கேன் பாக்யராஜ் அவர்களோட அப்படின்னா ரீசன் என்ன தெரியுமா?
இப்போ நீங்கள்லாம் பார்க்குறீங்கள்ல யூடியூப்பில் வந்து அவரோட அந்த பழைய விஷயங்களை ராதிகாமெல்லாம் வந்து பாக்யராஜ் தான் எனக்கு வசனம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அப்புறமும் பாரதிராஜா சார் அவரை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, ரஜினி சார் பேசியிருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் பாக்யராஜ் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் எனக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு பாக்யராஜ் அவர்களை பற்றின நிறைய கதைகள் தெரியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி ஒரு படம் ராதிகாவை பேர் பண்ணி பாக்யராஜ் சார் நடிச்சிருப்பார், அவரோட டைரக்ஷன். அதில் வந்து 3 பசங்க, பாக்யராஜ் அவர்கள் ஒன்று, இன்னொருத்தர் பேரெல்லாம் எனக்கு மறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், எப்போவோ பார்த்தது, கதை மட்டும் ஞாபகம் இருக்குது. அவங்க இன்னொருத்தர் ஒரு ஹீரோ ஸ்கூட்டரில் வருவார், ஒருத்தர் போஸ்ட்மேனாக சைக்கிளில் வருவார். அந்த சைக்கிளில் வர்றவர் பேர் ராமலிங்கம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, அது அவரோட வீடு, நாங்கள்லாம் ராமலிங்க அண்ணான்னு கூப்பிடுவோம். ஓகேங்களா? அவர் வந்து அந்த மெட்ராஸ்க்கு போயிட்டு பாக்யராஜ் சாரோடையே இருந்திருக்காரு, அவரோட அசிஸ்டண்ட் மாதிரியே இருந்திருப்பார் போல். அப்போ எப்போவாவது இங்கே ஊருக்கு வரும்போது அவர் என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்கும், யாரெல்லாம் ஹீரோயின்ஸை பார்த்தது, பாரதிராஜா அவர்கள் பார்த்தது, இளையராஜா அவங்கள பார்த்தது, அந்த கதையெல்லாம் அவர் சொல்லுவார். அப்போவே நாங்கள்லாம் அவர் வந்தாலே இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறக்காக அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி அவரை பார்த்துக்கிட்டு, என்னை விட பெரிய சித்திங்கெல்லாம் இருந்தாங்க, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். அவங்க வீட்டில் நிறைய பெண்கள் இருந்தாங்க, எல்லாரும் அவர் சொல்கிற கதையை கேட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துருப்போம். இப்படி நிறைய விஷயங்களை பாக்யராஜ் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த கிழிச்ச பேப்பரை எழுதி 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 கசக்கி போடுவாராம். ஒன்று தப்பாயிடுச்சுன்னா அதை அழிக்க மாட்டார் போல், அந்த பேப்பரை கிழிச்சு கசக்கி போட்டுருவாராம். இவர் வந்து எங்கேயாவது ஒரு டீ கடைக்கெல்லாம் டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறக்காக அந்த ராமலிங்கண்ணன் போகும்போது போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா ரூம் முழுக்க பேப்பராக இருக்குமா, சும்மா கசக்கி இப்படி போடுவாராம். அவர் திட்டுவாரான், ஏன் இப்படி பண்ணினா இனி நான்லாம் கூட்டி போயிருக்க மாட்டேன்ப்பா, உன்னை யாருப்பா செய்ய சொன்னா, நீ பேசாம இரு, நான் நைட்டு கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாராம். அந்த அளவுக்கு அந்த அண்ணன் எல்லா கதையும், அவர் ஒவ்வொரு படம் நடித்து மேலே வரும்போதும் அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லுவார் எங்கள் வீட்டுக்கு. அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பொண்ணு கேட்டுட்ருப்போம். அதெல்லாம் கேட்டு பாக்யராஜ் அவங்க மேலே அப்படி ஒரு கனெக்ட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கனெக்ட் தான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவர் போயிட்டார் அப்படிங்கிறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் இருந்த ஒருத்தரையே இழந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு பாக்யராஜ் அவங்களோட படங்கள் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏதோ அதுக்கு அந்த கதைகள் இதெல்லாம் பேசுனது ஒரு கனெக்டாக இருந்தால் கூட, யாரோவா ஒரு திரைக்கலைஞனா பாக்யராஜ் அவங்கள் இயக்கிய ஒவ்வொரு படமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் அதில் அவர் காட்டின பெண் கதாபாத்திரங்கள் அவ்வளோ அழகாக, அவ்வளோ சிறப்பாக பெண் கதாபாத்திரங்களை அவர் காட்டின விதம் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து இன்றைக்கி எல்லாமே பேசலாம், அதை பற்றி பேசணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கெல்லாம் நான் சொல்கிறது சரியாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் அந்த படங்களெல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள். அவ்வளோ சிறப்பான படங்கள், அதில் வந்த பெண் கதாபாத்திரங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதில் வந்து அவர் இயக்குனதில் முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யாருனாலையும் தன்னோட முதல் படத்தில் அந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுக்க முடியுமானே தெரியல. பாக்யராஜ் அவர்கள் சுவர் இல்லாத சித்திரங்கள்ங்கிற அந்த படத்தில் ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும் வறுமையின் காரணமாக. அதை வந்து தன்னுடைய முதல் படமாக எடுத்து வச்சுருந்தார். அந்த படம்லாம் இன்றைக்கி போய் பார்த்திங்கனாலும் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அதாவது முதல்ல ஜோக்கு, அதுக்கப்புறம் காதல், அதுக்கப்புறம் சீரியஸ்னஸ்ஸு, ஒரு காதல் தோல்வி, அத்தனையும் காட்டி கடைசியில் படத்தை நம்ம அவ்வளோ மன கஷ்டப்படுற மாதிரி, வறுமைங்கிறது எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுதுங்கிற மாதிரி முடிச்சிருப்பார். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த படம். எவ்வளோ ஒரு துணிச்சலும் தைரியமும் இருந்தால் ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிற படத்தை தன்னுடைய முதல் படமாக ஒருத்தரால் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். தன்னோட திரைக்கதை மேலே இருந்த தைரியம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அது கோயம்புத்தூர் வாசிகள் எல்லாத்துக்குமே தெரியும்.
கிருஷ்ணம்மாள்னு இங்கே ஒரு ஸ்கூலும் காலேஜும் இருக்குது கோயம்புத்தூரில். அந்த கிருஷ்ணம்மாள் யூனிஃபார்ம் அந்த படத்தில் வரும். அந்த ஹீரோயின் வந்து கிருஷ்ணம்மாள் யூனிஃபார்மில் வருவாங்க, ஒரு ரோஸ் கலர் யூனிஃபார்ம். நான் போட்டிருக்கேன் அந்த யூனிஃபார்ம், நான் கிருஷ்ணம்மாளில் படித்தேன். அந்த யூனிஃபார்ம் நான் போட்டிருக்கேன். அந்த யூனிஃபார்முக்காக அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் நாங்கள், அந்த கதை தெரியாதப்போ. ஒரு கை ஓசைன்னு ஒரு படம் எடுத்திருந்தார். உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கவே வாய்ப்பில்லை, ஆனால் யூடியூப்பில் இருக்கலாம், வேறு எங்கேயாவது ஓடிபியில் எங்கேயாவது கிடைச்சா அந்த படத்தை பாருங்கள். அட்டகாசமான ஒரு படம். அதில் வந்து ஊமையாக நடிச்சிருப்பார். ஒரு புது டைரக்டர் இப்போ தான் வந்திருக்காரு, ஊமையாக நடிக்க ஒரு தைரியம் வேணும். அப்படி நடித்து அவர் ஊமையாக தான் நடிச்சிருப்பார். ஆனால் அவர் நமக்கு சொல்ல வர்ற விஷயங்கள் அப்படியே நமக்கு புரியும். அந்த ஒரு ஊமையின் காதல்ங்கிற மாதிரி ஒரு கை ஓசைன்னு சொல்லி ஒரு படம். முடிஞ்சால் கண்டிப்பாக போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் ஒரு பொண்ணை டாக்டராக ஹீரோயினாக காட்டியிருப்பாங்க. அஸ்வினி அவங்க பேர், பழைய ஆக்ட்ரஸ் அவங்க. அவ்வளவு கண்ணியமாக அந்த பொண்ணை வந்து இவர் ஒரு தலையாக காதலிக்கிற மாதிரி காட்டுவார். ஆனால் அந்த பொண்ணை அவ்வளோ கண்ணியமாக காட்டியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கண்ணியமாக ஒருத்தங்களை வந்து நம்ம அந்த காதல் அப்படிங்கிறது ஏதோ அந்த பொண்ணை பூஜை செய்கிற மாதிரி அவர் அந்த பொண்ணை காதலிப்பார். அந்த ஹீரோயின் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை நம்மளுக்கு வரும், அந்த மாதிரி எடுத்திருப்பார். அதுலேயும் அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு அவ்வளோ சிறப்பாக கொடுத்துருப்பார். அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் அப்படியே அவரோட முழு பரிமாணமும் வெளியே வந்த மாதிரி இருக்கும் அந்த படத்தில். பாலக்காட்டு மாதவன் அப்படின்ற பேர், இன்றைக்கும் பாலக்காட்டு மாதவன்னா அவர் தான். அவ்வளோ சூப்பரான ஒரு படம். அதுலேயும் அப்படி தான் அம்பிகாவை ஒரு காதலியாகவும் காட்டுவார், மனைவியாகவும் காட்டுவார். அந்த காதலியாக அவங்க இருக்கும்போதும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த அம்பிகாவோட கேரக்டரை மனைவியாக காட்டும்போதும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கடைசியில் அந்த பொண்ணு நேரில் வச்சு பேசுவார். அப்போ ஒரு சூப்பரான டைலாக்கு, இன்னைக்கு வரைக்கும் அந்த டைலாக் ஃபேமஸ். எந்த காதலி உன் மனைவி ஆயிட்டு வரும், உந்த மனைவி எந்த காதலி ஆயிட்டு வராது அப்படின்னு ஒரு மலையாளம் கலந்த ஒரு வசனம் பேசுவார் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் அந்த டைலாக் அவ்வளோ ஹிட்டு. ஓகேங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போவும் அவங்க அந்த தாலியை பிடிச்சிக்கிட்டு அம்பிகா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ சிறப்பாக, அந்த பெண்மைக்கு இத்தனோடு கூட பங்கம் இல்லாமல் எடுத்த படம். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து, அம்பிகா சொல்கிறது, நான் தான் காதலனோட போயிடுறேன்ருவாங்க. ஆனாலும் அவங்களால போக முடியாது. அது அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டார்லிங் 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 பூர்ணிமாமா கூடயே சேர்ந்து நடித்த படம். சூப்பரான படம். அதாவது இப்போ எவ்வளவோ காதல் படங்கள்லாம் வருது, ஆனால் அன்றைக்கி அந்த காதலோட ஆழம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது, சின்ன வயசில் 10 வயசு குழந்தையா பூர்ணிமா அவங்கள விட்டுட்டு போகும்போது, இந்த என்னோட நாய் செத்து போச்சு, அந்த நாய்க்கு டெய்லியும் நீ ஃப்ளவர் வைக்கணும் அப்படின்னு பூர்ணிமா சின்ன குழந்தையா இருக்கும்போது சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது நடிகை குட்டி அஞ்சு தான் பூர்ணிமாவை வருவாங்க. அதை கேட்டுட்டு நான் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பி ஒரு 10 வருஷம் கழித்து வருது. வர்ற வரைக்கும் டெய்லியும் அந்த நாயோட கல்லறைக்கு போய் பூ வச்சுட்டு வருவார். அந்த பொண்ணு வர்ற அன்னைக்கு அங்கே அந்த பொண்ணு அந்த கல்லறைக்கு கூட்டிகிட்டு போய் பூ வெய்யி அப்படிம்பாரு. அப்போது என்ன பைத்தியக்காரத்தோணும், எதுக்கு இதை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களே பூர்ணிமாவை திருப்பி கேட்பாங்க. அப்போது அவருக்கு ஒரு சோகம் வரும். இப்போ உனக்காக அந்த காதல், அது நாய்க்கு பூ வைக்கிறது இல்லை, அது அவங்க மேலே இருந்த அன்பு, அது உன்னோட அன்புக்காக, நீ சொன்ன வார்த்தைக்காக நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க நீ என்ன பைத்தியக்கார மாதிரி செய்கிறேன்னு கேட்குறப்போ அவர் அப்படியே அந்த முகத்தில் அந்த ஒரு சோகத்தை காட்டுவார் பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே படத்தில் இது வரைக்கும் வாழ்க்கையில் எந்த காதலனும் காதலியை பார்க்க அந்த ட்ரெஸ்ஸிங்கில் போயிருக்க மாட்டார். அப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு வாக் போவார் பாருங்க. அது கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சீனுக்காகவே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயும் அப்படி தான் பூர்ணிமா அவங்கள அவ்வளோ கண்ணியமாக கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் முந்தானே முடிச்சு, அதுக்கு அவருக்கு இந்திய அரசாங்க அவார்டு ஏதோ கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். என்ன படம்னு சொல்கிறதுன்னே தெரியல, செம்ம ஹிட்டு படம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது நான் சொல்லவே வேண்டியதில்லை. அதுலேயும் அப்படி தான் அந்த சித்தி கொடுமை
அப்படிங்கிற விஷயம், தனக்கு ஒரு குழந்தை இருக்குது, மனைவி இறந்து போகிறாங்க. அந்த குழந்தைய 2ஆம் தாரம் தான் கல்யாணம் பண்ணிட்டா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு கொடுமை நடந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தனக்கு வாழ்க்கை இல்லைனாலும் பரவாயில்ல, தான் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கடைசியில் அதுவே அப்படியெல்லாம் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, நல்லவங்களும் இருக்காங்க, நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மெசேஜையும் சொல்லியிருப்பார். மிக சிறப்பான சூப்பரான ஒரு அருமையான நடிப்பு ராட்சசியான ஊர்வசியை நம்மளுக்கு கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எவ்வளோ பேசப்படுறாங்க ஊர்வசி அப்படின்னா, அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு நடிப்பையும் ஒவ்வொரு டைலாக்கையும் சொல்லி கொடுத்து நடிக்க வச்ச எல்லா பெருமையும் பாக்யராஜ் ஐயா அவங்களையே சாரும்க்கு நம்ம கண்டிப்பாக அவருக்கு நன்றி தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை படங்களுக்கும் மகுடம் வச்ச மாதிரி ஒரு படம் தான் தாவணி கனவுகள். என்ன படம் தெரியுங்களா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தன்னோட தங்கைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டாஸ்கை எடுத்துட்டு அந்த டாஸ்கை சரியாக நிறைவேற்றுவார். பணம் சம்பாரிச்சா தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் போய் நிறைய பணம் சம்பாரித்து ஏதோ சினிமா எடுக்கிற மாதிரியெல்லாம் காட்டுவாங்க. எடுத்துட்டு பணம் வரும்போது, பணம்லாம் தேவையே இல்லை, உன் நட்பு, உனக்கு நண்பர்களாக இருக்கிற நாங்கள் ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்காமல் உன் தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நிற்கிற ஒரு 3 பேர் தான். 3 பேர்த்த காட்டி பணம் பெருசு இல்லை, ஒரு அன்பான மனைவி கிடைக்கிறது தான் பெருசு அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் சொல்லி அந்த படத்தில் சிவாஜி அவர்களை மிக சரியாக பொருத்தி, அப்பா அந்த நடிப்பு, இமயத்தோட நடிப்பு இருக்கே, அதெல்லாம் அந்த படம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தெரியும் சிவாஜி தி கிரேட், சிவாஜி தி மாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியே ஒரு சிங்கம் நின்று அப்படி கர்ஜிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சிவாஜியை. நான் அந்த படம் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது, அத்தனை தடவை பார்த்துருக்கேன். ஒரு டிவிக்கெல்லாம் வந்ததுக்கப்புறமும் அந்த படத்தை போட்டால் அந்த சிவாஜி சீன்ஸை ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டேன், அப்படி பார்ப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் கொடியேற்றும் போது ஒன்று சொல்லுவார், விநாயகர் கோயிலில் மணி அடிப்பார் ஐயர், ஏய் நிறுத்துன்றுவார். அது இல்லை, இந்த நாட்டு பக்தி தான் பெருசுன்னு சொல்லி கொடியேற்றிட்டு அதுக்கப்புறம் நீ அடிச்சுக்கோ அப்படின்னாரு. அதை சிவாஜி அவங்களால தான் சொல்ல முடியும். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அட்டகாசமாக சிவாஜியை வச்சு அப்படி ஒரு திரைக்கதை, சிவாஜிக்கு தீனி போடுற அளவுக்கு ஒரு திரைக்கதை எழுதி அவரை அந்த சுபாஷ் சந்திர போஸாவே காட்டி அவரை இறக்கவும் வச்சு அழுகவும் வச்சு, அந்த படம் பார்க்கும்போது நம்ம அழுவோம், அடுத்த நிமிஷமே சிரிப்போம், அடுத்த நிமிஷமே அழுவோம். அந்த மாதிரி ஒரு திரைக்கதை அமைச்சு எடுத்த படம், சூப்பரான படம். அது இந்த திரைக்கதை மன்னனால் மட்டும்தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யோசிக்கும் போதே சிரிப்பு வருது. சின்ன வீடு படம் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, டிவியில் அடிக்கடி போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. சின்ன வீடு படம். சின்ன வீடு, அதாவது திருமணம் பண்ணிக்கிறார், அவங்க மனைவியே என்னை பிடிக்கலன்னா, ஏன்னா மனைவி கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, என்னை பிடிக்கலன்னா நீங்கள் வேணால் சின்ன வீடு வச்சுக்கோங்கன்னு மனைவியை சொன்னதில் ஒரு ஆசை போய் மனுஷன் சின்ன வீடு செட்டப் பண்ணிடுவார். செட்டப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் போகும் கதை. சின்ன வீடு கூட பேசுகிற மாதிரி பழகிற மாதிரி திரும்பி மனைவி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் வரும் கதை. நம்ம முகமே சுளிக்க மாட்டோம். சின்ன வீடா, ஐயோ கருமம் இப்படி பண்ணுறானே அப்படி நினைக்கவே முடியாது. அதில் கூட ஒரு அழகு இருக்கும், ஒரு விரசமே இருக்காது. முகமே சுளிக்க மாட்டோம், ஜாலியாக அடி சிரிச்சுட்டே பார்த்துட்ருப்போம். அப்படி தான் இருக்கும் அந்த படம். அப்படி ஒரு ஒரு விஷயத்தை கூட அப்படியே ஒரு மருந்து தான், அதுக்கு நல்லா மேலே சாக்லேட் பூசி கொடுக்குறாரு. அதை சாப்பிடும்போது முதல்ல இனிக்கும், அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது தான் லைட்டாக கசக்கும். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக அந்த படத்தை எடுத்து வச்சிருப்பார். அந்த படம் முழுக்க திருட்டு மொழி தான். மனைவி கிட்ட சிக்கிட்டு இப்படி கையை கட்டிட்டு முழிப்பார். எனக்கெல்லாம் வராது. அவர் அப்படி ஒரு அழகான திருட்டு முழிப்பார். வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான், மனைவிக்கும் அவர் தான் ஹஸ்பண்ட், அந்த சின்ன வீட்டுக்கும் இவரே தான் போகிறாரு. ஸோ ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். ஆனால் நமக்கு அவரை பிடிக்கும், அவர் மேலே கோவமே வராது. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக அந்த படத்தை பண்ணியிருப்பார். மிக மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறது கரெக்ட் தானே?
அடுத்து ஒரு படம் எடுத்திருக்கார் பாருங்க, எங்க சின்ன ராசா. என்ன படம்ன்றீங்க, என்ன அட்டகாசமான டைரக்ஷனு. நிஜமாவே ராதாக்கெல்லாம் அந்த படம் கிடைச்சது அவங்களோட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அப்படி ஹீரோயினை முதன்மைப்படுத்திட்டு அவர் எல்லா இடத்துலையும் பின்னாடி தான் இருப்பார். அவங்க தான் ஜாஸ்தி பேசுவாங்க, அவங்க தான் அந்த நிறைய ஆக்ஷன் பண்ணுவாங்க. அவர் அமைதியாக இருப்பார், பேச்சும் குறைவாக தான் இருக்கும். ஹீரோயினை வச்சே அந்த படத்தை எடுத்திருப்பார். அவ்வளோ சிறப்பாக ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு வெயிட் ஏற்றி அவ்வளோ அட்டாசமாக பண்ணது அந்த படம். மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பையன் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வைக்கணும் அப்படின்னும் அதில் இருக்கும். ஒரு ஒரு சித்தி கொடுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் அதில் இருக்குது. ஆனாலும் நான் எங்கள் அம்மாவோட அந்த பாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கள் அம்மா அப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ரேகா அந்த ராதா அப்படி தலையில் அடிச்சுப்பாங்க. ஐயோ, இப்படி உயிர் போகிற நிலைமையில கூட இப்படி பேசுறியே அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் அம்மாவை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஒரு மகனா மிக சிறப்பான ஒரு திரைக்கதையை அமைச்சு அட்டாசமான ஒரு படம். அந்த அம்மா கடைசியில் திருந்துவாங்க, அவரோட பாசமே அவரை திருத்தும். அப்படி ஒரு படம், மிக மிக சிறப்பான ஒரு படம். மனைவிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் காட்டியிருப்பார். சூப்பரான படம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கெல்லாம் மகுடம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் இது நம்ம ஆளு. என்ன படம் தெரியுமா, அந்த 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 வசனம், இது ஏன் ஆளு, இது ஆளா அப்படின்னெல்லாம் மக்கள் வந்து ரெகுலராக பேச ஆரம்பித்ததே இது நம்ம ஆளு படம் வந்ததுக்கப்புறம் தான். சூப்பரான படம். ஷோபனாவை ரீஎன்ட்ரி கொடுக்க வச்சுருப்பாரு. முதல்ல கொஞ்ச நாள் ஷோபனா இருந்துட்டு மலையாளத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் ஷோபனா ரீஎன்ட்ரி ஆனதும் அப்பா அந்த பொண்ணு நடிக்கிற நடிப்பும், அந்த முட்டை கண்ணும், அந்த போண்டா கண்ணாடி போட்டிருப்பாங்க, அதுவும் வச்சுட்டு அவங்க நடிக்கிற நடிப்பு, என்ன நடிப்பு சாமி. அதாவது இவரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்க நடிப்பாங்க. ஆனாலும் அதை முழுமையாக எடுத்திருப்பார். கொஞ்சம் கூட தான் ஹீரோ தான் தானே நல்லா பண்ணணும், அவங்க ஹீரோயினுக்கு வெயிட் ஜாஸ்தி ஆகுது அப்படியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டார். உண்மையாலுமே பெண்களை மதிக்கிற ஒரு கேரக்டர். ரெண்டாவது தான் படத்துலேயும் பெண்களை மிக சிறப்பாக காட்டக்கூடிய ஒரு கேரக்டர் தான் திரு பாக்யராஜ் அவர்கள். அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெண்மைக்கு அவர் கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை நினைக்கும் போது. அப்படி ஷோபனாவை நடிக்க விட்டு அவர் பேசாமல் இருப்பார். அவர் ரொம்ப சட்டிலாக நடிப்பார். அதெல்லாமே படம் சூப்பரான படம். அதில் வர்ற அந்த வசனம், ஒரு செம்பு தண்ணியில் போகிற பிரச்சனையை நீங்கள் இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் கூட ஷோபனா தான் பேசுவாங்க அந்த வசனத்தை கூட. அவங்க அப்பா வந்து அவங்கள வாழ விடாமல் வச்சுருப்பாரு. இவங்க ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிட்டு, அது படம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அது கதையெல்லாம் சொல்லவே கூடாது. ஆனால் ஒரு குழந்தைக்கு தீட்டு போகிறதுக்கு ஒரு சம்பு தண்ணி எடுத்து தொளிச்சு குழந்தைக்கு தீட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களேப்பா, எனக்கும் அந்த தண்ணியை தலையில் ஊற்றி எனக்கும் தீட்டை போக்கிடுங்களே அப்படின்னு அவங்க கேட்பாங்க. சூப்பரான வசனங்க, அவ்வளோ சிறப்பான ஒரு வசனம், சிறப்பான படம். பார்க்க முடிஞ்சா இன்னொரு தடவை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு 10-20 தடவை பார்த்த படம் அப்படின்னா அது வந்து ஆரிராரோ. செம்ம சூப்பரான படம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட எனக்கு பானுப்பிரியாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியாது, எனக்கு அந்த மொட்டைக்கண்ணு அதெல்லாம் பார்க்குறதுனாலேயே என்னமோ பானுப்பிரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அவங்க அப்படி பண்ணுற ஆக்ஷன் அந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த படம் வந்து இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு கதையை ட்ரை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். பாட்டு சூப்பராக இருக்கும். அதில் நடிக்கிற அத்தனை பேர்த்தோட நடிப்பு சூப்பராக இருக்கும். ஜெய்கணேஷ், மனோரமா, அதில் அந்த குலதெய்வம் அவர் இருப்பார் பெரியவர், அத்தனை பேர் சூப்பராக நடித்து வச்சுருப்பாங்க. சைடு கேரக்டர்ஸ் கூட அவ்வளோ சிறப்பாக நடித்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ அட்டகாசமான ஒரு படம். இவரும் திருட்டுமொழி முழிச்சிக்கிட்டு சூப்பராக நடிச்சிருப்பார். பானுப்பிரியாக்காக அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், அவ்வளோ நல்லா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சொதப்பியிருப்பார். ஆனால் அது மட்டும் கண்டுக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன சர்க்கிள் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் அதில் சறுக்கி வச்சுருப்பார். ஆனால்
படம் அப்படின்றது அவ்வளோ சூப்பரான சிறப்பான அட்டகாசமான படம். அதுலேயும் ஹீரோயினுக்கு அப்படி ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாரு. அதுலேயும் ஹீரோயின் சில இடத்துல அவர் அசிங்கமாக படுத்தணும்னு நினச்சிருந்தா படுத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்த கூட அவ்வளோ கண்ணியமாக மிக சிறப்பாக சூப்பராக காட்டியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். அதாவது பாக்யராஜ் அவர்களுடைய வெற்றி மகுடத்தில் ஆறாரோ ஆறிராரோ அவ்வளோ சிறப்பான ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அவசர போலீஸ் 100. ஏங்க அது என்னன்னே எனக்கு தெரியாது, காவியம்தான் அது நிஜமாவே. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு நிறுத்திட்டு இவர் அரசியலுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் எப்பாவது டைம் இருக்கும்போது செய்யலான்னு நினச்சிருப்பார் போல். அதுக்கப்புறம் அவரால் செய்யவே முடியாமல் போய் அந்த படம் சும்மா இருந்திருக்கு. அந்த படத்தோட கதையமைப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திரைக்கதை எழுதி இன்னொரு அட்டகாசமான பார்த்துட்டே இருக்கலாம், நேரம் போகிறதே தெரியாது. அதுலேயும் அப்படி தான், கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொதப்பல் தான். ஏன்னா எப்படி இவ்வளோ நல்ல கதையை எப்படி முடிக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் அப்படி இருக்கும், அது கண்டுக்கக்கூடாது. ஆனால் இப்போ போய் அந்த நடிப்பு சுச்சுவேஷன் மட்டும் பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இவர் நடிப்பு ராட்சசன் அப்படின்னா சிலுக்குங்க, சிலுக்கு சுமிதா மேடம். அவங்கள சிலுக்கு சுமிதா மேடம்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த படத்தை பார்த்திங்கன்னா தோணும். அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ கவர்ச்சி டான்ஸ் ஆடுறவங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சிலுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம சிலுக்குன்னு சொல்லவே முடியாது. சிலுக்கு சுமிதா அப்படியாவது தான் சொல்லுவோம். அவ்வளோ அருமையாக, அவ்வளோ சூப்பரான, அவ்வளோ அட்டகாசமாக அவங்கள நடிக்க வச்சுருப்பாங்க. என்ன சிறப்பாக நடிச்சிருப்பாங்க தெரியுமா? 2 பேருமே தெலுங்கு பேசுவாங்க. அப்படியே காது தேன் பாயிற மாதிரி இருக்கும் தெலுங்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தெலுங்கு கேட்குறக்கே. சிலுக்கு அப்படி கொஞ்சி அவ்வளோ அழகாக பவான்வாங்க. அந்த மாதிரி அவங்க பேசலன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க டப்பிங் வாய்ஸாக இருந்தால் கூட அந்த சிலுக்கு அது கொடுத்த ரியாக்ஷன் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்துருச்சுங்க. அவ்வளோ அட்டகாசமான அந்த படம். அந்த படத்தில் ஒரு அம்மா கேரக்டரில் வருவாங்க, அவங்க அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. இந்த சிலுக்குக்கும் பாக்யராஜுக்கும் பையனாக ஒரு குழந்தை பண்ணியிருக்கோம். அந்த பையன்லாம் பெருசாயிட்டாருன்னு நினைக்கிறான். அவ்வளோ அழகாக எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அது யாரையுமே எதுவுமே தப்பாகவே சொல்ல முடியாது. அவ்வளோ சிறப்பாக அட்டகாசமான ஒரு பொழுதுபோக்கு படம்னா அது மாதிரியான படங்கள் இருந்தால் பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் நான் எப்போ டிவியில் பார்த்தாலும் நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பவுனு ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ். அது படமா இல்லை என்னன்னே தெரியாது நிஜமாக. இப்போல்லாம் அந்த படம்லாம் வந்துருச்சா கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. உங்களுக்கு டேட்டூ தெரியும்ல, இப்போ எல்லோரும் இங்கே எல்லாம் போட்டுக்கிறாங்க, எங்கே வேணாலும் போட்டுக்கிறாங்க டேட்டூ, இங்கெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. அந்த டேட்டூக்கு முதல் பேர், பழைய பேர் வந்து பச்சை குத்துறது, சரியா? பச்சை குத்திப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் இங்கெல்லாம் குத்திருப்பாங்க. அதாவது நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம கூட எதுவுமே வராது, ஆனால் இப்படி பச்சை குத்திட்டோன்னா இந்த உலகத்துலேருந்து அதை ஒன்றாவது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு டேட்டுவை வச்சு ஒரு கதை, யாராலையும் யோசிக்க முடியாது அந்த மாதிரியெல்லாம் ஒரு கதை. ஏன் 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 அந்த படம் முழுக்க ரோகிணி அப்பா அந்த குட்டி சின்ன உடம்பு அதுக்குள்ளே இவ்வளோ நடிப்பு திறமை அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அவங்க ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கேரக்டரு, அவங்க முதல் படம் ஆரம்பிக்கும்போது ஒரு மாதிரி வருவாங்க, படம் நடுவில் ஒரு மாதிரி வருவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி வருவாங்க, கிளைமேக்ஸில் இன்னொரு மாதிரி வருவாங்க. அப்படி அல்வா மாதிரி ரோகிணி நடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகையாக அவங்க அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வேறு படத்துலலாம் ரோகிணி அப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்போது அந்த நடிப்பு திறமை எங்கேருந்து வந்ததுன்னா பாக்யராஜ் சார்னால வந்தது. அவர் சொல்லி கொடுத்து அவர் சொல்லி கொடுத்ததை இவங்க பண்ணாலே போதும் அவங்களுக்கு அவார்டே கிடச்சிரும். அப்படி ஒரு நடிப்பை ரோகிணி அவங்க காட்டியிருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் அந்த படம். அதுலேயும் அப்படி தான் ரோகிணி தான் நடிப்பாங்க, இவர் அப்படியே பேசாமல் இருப்பார், ஒன்றுமே பண்ண மாட்டார் அவர். ரோகிணி தான் அந்த இது பண்ணுவாங்க. மிக சிறப்பான ஒரு படம், அட்டகாசமான ஒரு படம். அந்த டேட்டுவை வச்சு ஒரு கதையை பண்ண முடியும்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படத்துக்கு அவருக்கு பெஸ்ட்டு ஸ்டோரி ரைட்டர் அவார்டு கிடச்சிது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன்.
அவ்வளோ சூப்பரான படம். ரோகிணி என்னங்க ரோகிணி, ஒரு பொண்ணு சிந்துஜான்னு சொல்லி அந்த பொண்ணு இது வரைக்கும் நான் வேறு எந்த படத்துலையும் பார்த்ததே இல்லை. அந்த பொண்ணை வச்சு ஒரு படம் எடுத்திருப்பார் பாருங்க, சுந்தர காண்டம். என்ன சொல்கிறதுனே தெரியாது. அந்த பொண்ணு அப்படி ஒரு நடிப்பு நடிக்கும். பானுப்பிரியா கூட, இவருக்கு மனைவியாக பானுப்பிரியா வருவாங்க, அந்த பொண்ணு ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க. அப்புறம் அதில் ஒரு ஆக்டர், அவர் யார் பேரெலாம் எனக்கு தெரியாது, கருப்பாக கொஞ்சம் உடம்பாக இருப்பார். அவரை வச்சு அப்படி ஒரு காமெடிங்க. காமெடி கதையும் இருக்கும், காமெடியும் இருக்கும், சீரியஸ்னஸாகவும் இருக்கும், அதில் பிரச்சனைகளும் இருக்கும். அத்தனையும் வச்சு போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு குலுக்கி எடுத்தால் எப்படி இருக்கும், எல்லாமே இருக்குங்க கதையில். இல்லாததே இருக்காது. அந்த படம்லாம் போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம். அதில் சேமியா உப்மாவை வச்சு ஒரு லென்த்து காமெடி பண்ணியிருப்பார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. சூப்பராக இருக்கும், அட்டாசமான படம், போய் பாருங்கள் முடிஞ்சா. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், ராசுக்குட்டி. ராசுக்குட்டின்னு ஒரு படம். அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த மாதிரி படம் எடுத்தால் இப்போல்லாம் இனி ஓடுமான்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் ஓடும். அவ்வளோ சூப்பரான ஒரு படம். ஐஸ்வர்யா அவங்கள வச்சு அந்த படத்தை நல்லா களை வச்சுருப்பார். மிக சிறப்பான ஒரு படம். ஒரு மைனர்னால் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த படத்தில் காட்டுவார். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் அப்படி தான், அந்த ஹீரோயினுக்கு முதல்ல கொஞ்சம் அவங்கள ஒரு குறும்பான பொண்ணு, ஒரு கோபக்கார பொண்ணு மாதிரி காட்டிட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி எவ்வளோ பொறுப்பான பொண்ணு அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள். அடுத்து மிக ஒரு சிறப்பான படம், வீட்டில் விசேஷங்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படம் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் பழசை மறந்து போன ஒரு ஹீரோயின், அவங்கள வச்சு ஒரு படம் எடுத்து வச்சுருக்கார் பாருங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோ சிறப்பான ஒரு திரைக்கதை. அதில் ஜனகராஜ் ஒரு டாக்டர் கேரக்டரு. அப்பா, அந்த கேரக்டரை வச்சு அந்த படத்தை கொண்டு போயிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஜனகராஜ் தான் ஹீரோ. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த படம். ஜனகராஜ் ஒன்று நினைப்பார், அது இன்னொன்று நடக்கும். அவர் இதுதான் நடக்கும்னு சொல்லி ஒன்று பண்ணுவார், அது இன்னொன்று நடக்கும். நிஜமாகவே செம்ம சூப்பரான திரைக்கதை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் பாக்யராஜ் அவங்களோட வெயிட் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி ஜனகராஜ் அவர்களையே வச்சு எடுத்த இன்னொரு படம், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. அதெல்லாம் படமே கிடையாதுங்க, அதெல்லாம் காவியம். மீனாவை வச்சு நிஜமாகவே மீனாவை ஒரு ராஜகுமாரி மாதிரி காட்டுவார். அவங்க வேலைக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வேலைக்காரி ட்ரெஸ்ஸில் மீனா அப்படியே ஒரு நடப்பாங்க பாருங்கள். ஒரு வேலைக்காரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மீனா நடப்பாங்க. அவங்க சத்தியமாக நேரில் பார்க்குறவனும் நம்ப மாட்டான், படத்தில் பார்க்குறவனும் நம்ப மாட்டான் அவங்க வேலைக்காரின்னு சொன்னான். ஆனால் இவர் மட்டும் அதை நம்பிட்டு ஏகப்பட்ட வேலை பண்ணுவார். கடைசியில் தெரிஞ்சு போயிடும் அவருக்கு மீனா தான் அந்த ராஜகுமாரின்னே. அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம், இல்லை இன்னி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவர் கிளம்புறதுக்கப்புறம் ஒரு 1/2 hour போர்ஷன் இருக்கும், அட்டாசமாக எடுத்து வச்சுருப்பார். அதெல்லாம் நிஜமாகவே திரைக்கதை மன்னன் தாங்க அவர். அந்த படம்லாம் எவ்வளோ தடவை வேணாலும் பார்க்கலாம். அடுத்து சொக்கத்தங்கம் அப்படின்னு ஒரு படம். விஜயகாந்த் அவர்கள் நடிப்பாங்க, பாக்யராஜ் அவர்கள் இயக்குனாங்க. ஆனால் அங்கே விஜயகாந்தோட உடம்புக்குள்ளே பாக்யராஜ் பூந்துட்ட மாதிரி இருக்கும். அவர் இவர் இவ்வளோ பெரிய ஆக்டர் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் பாக்யராஜ் அவங்க நடித்து காட்டினதை இவர் நடிச்சிருப்பார் போல இருக்கு. அவர் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி மேனரிசம் பண்ணுவார். ஒன்று தான் இப்படிங்கிற கண்ணாடியை போட்டுக்கிற இது மட்டும் வரல. மற்றபடி அவர் கையை ஆட்டுறது இப்படின்னு பேசுவார். அதெல்லாமே பாக்யராஜ் அவர்களே அவர் உடம்புக்குள்ளே பூந்துட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக விஜயகாந்த் அட்டாசமாக நடித்த ஒரு குடும்ப படம். அவரோட அந்த கமர்ஷியல் படங்கள் இல்லாமல்
குடும்ப படமாக சூப்பராக வந்த ஒரு படம். அதில் சௌந்தர்யாவும் நடிச்சிருப்பாங்க. அது என்ன வெயிட்டான கேரக்டர் தெரியுங்களா? அதே போல் பிரகாஷ்ராஜ் அவர்களும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நடிப்பு அரக்க கூட்டத்தை வச்சு தீனி போட்டிருக்காருன்னா இவர் எப்பேற்பட்ட ஒரு டைரக்ட் பண்ணுற அரக்கனாக இருக்கணும்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு படம். அந்த படத்தில் சௌந்தர்யா ஒரு பூ வச்சுட்டு வருவாங்க. படம் முழுக்க சௌந்தர்யா கலராக ஒரு பூ வச்சுருப்பாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் பெண்கள் அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு சௌந்தர்யா அதில் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. மிக சிறப்பாக இருக்கும். அந்த படத்தையும் முடிஞ்சால் பாருங்கள். அதுக்கப்புறம் பாரிஜாதம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அவர் பொண்ணையே வச்சு எடுத்தார். அதுலேயும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ், பிருத்திவிராஜ், சரத்பாபு, அந்த மாதிரி எல்லாமே பெரிய ஆக்டர்ஸு, சீதா, ரோஜா, அந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் வச்சு தான் அந்த படத்தை எடுத்தார். இத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு எல்லா கேரக்டரும் நல்லா புரியும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2 கதைன்னெல்லாம் அதில் காட்டுவார். ஆனால் நமக்கு அது நல்லா புரிகிற மாதிரி எடுத்து வச்சுருப்பார். அப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா திரைக்கதை அமைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. அந்த படத்தை எவ்வளோ தடவை வேணாலும் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோ சிறப்பான ஒரு படத்தை எடுத்த இவ்வளோ நல்ல கதைகளை இன்னும் நிறைய அவர் எடுத்திருக்காரு. அதெல்லாமே எனக்கு ஞாபகம் வச்சு சொல்ல முடியல. எனக்கு ஞாபகம் வந்த விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சிறப்பாக, இவ்வளோ அட்டாசமாக, இவ்வளோ அருமையாக இப்படி ஒரு விஷயங்களையெல்லாம் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் டைரக்டரு, ஒரு நடிகர், ஒரு கதாசிரியர், ஒரு டைலாக் ரைட்டர், அப்படி எல்லாமாவும் ஒரு தயாரிப்பாளராக எல்லாமாவுமே இருந்து இவ்வளவையும் நமக்கு கொடுத்த ஒரு மிக அற்புதமான கோவை வாசி, எங்கள் மண்ணின் மைந்தன், அவர் இப்படி போயிட்டார் அப்படிங்கிற நினைக்கும்போது, அதுவும் திடீர்னு போயிட்டார் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப 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 மன வருத்தமாக இருக்குது. அப்படிப்பட்டவரை இழந்தது கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கே இது மிகப்பெரிய இழப்பு தான். அவரோட அருளாசியால் இது மாதிரி திரைக்கதை எழுதுகிற மிக சிறந்த ரைட்டர்ஸ் இன்னும் நமக்கு கிடச்சி அவங்களும் நல்லா டைரக்ட் பண்ணி நம்ம அந்த சினிமா அப்படிங்கிற விஷயத்த நல்லா மேலே கொண்டு போகணும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு திரு பாக்யராஜ் அவர்களுக்கு சமர்ப்பணம். அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சமர்ப்பணம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.